ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நான் சரவணா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அதாவது கேபிள் வேலை தான். கேபிள் வேலைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது பயங்கரமான வேலைங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி ஆழத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். அதுவும் பெரிய பைக்கிட்ட தான் எடுத்துகிட்டு இருக்கோம். கேபிள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, கீழே வந்துட்டு பைப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சென்டரில் அறுத்து வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அறுத்து வச்சதை வந்துட்டு ஆமாங்க கேமரா யூடியூப் சேனல். ஆக்சுவலேட்டர் ஸ்ட்ரக் ஆகிருக்குதுங்க, அதனால காலில் கொடுத்துட்டு தான் எடுக்கணும். ஜேடியோட லிவர் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன பெண்ட் இருக்கும். அது எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேபிள். அந்த கேபிளுக்கு வந்துட்டு பக்கத்தில் போகக்கூடாதுன்றதுக்காக அது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடிங்க. அஞ்சு டு 6 இருக்கும். எப்படிங்க ஜேடி வண்டி சூப்பராக இருக்கா? நீங்கள் யாராவது ஜேடி வண்டி ஓட்டிருக்கீங்களா? ஓட்டி வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நல்ல மோடம் போட்டுருக்குதுங்க. மோடம் போட்டதுனால மழை கூடிய சீக்கிரம் வந்துருந்தாங்க. வரைக்கும் நோண்டிடுவோம். அதாவது ஒரு பக்கமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் சுத்தமாக மற்றதெல்லாம் அப்படியே லைட்டாக இறங்கி வச்சுட்டு ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவலாக ஜேசிபி ஒரு வகையில் நல்லா இருக்குன்னா இது வந்துட்டு ஒரு வகையில் சூப்பராக இருக்குங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஜேடி. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக வண்டி சவுண்ட் வருது, அதை தப்பாக நினைக்கிறீங்க. கீஸ் அடித்தாலும் நிற்க மாட்டேங்குது. துணியை வச்சு கட்டிருக்காங்க, அப்பவும் நிற்க மாட்டேங்குது.
கலர் வந்துட்டு சூப்பராக கிடைக்குதுங்க ஜேடி வண்டி. ஆனால் என்ன ஃப்ரண்ட்டில் தான் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன மேட்டில் ஏறினாலும் அப்படியே பெப்பர் பேனு தூக்கிடுது ஃப்ரண்ட் வீல். அது ஒன்று தான் எனக்கு வந்து பிடிக்கல. மற்றபடி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. என்ன இது டபுள் ஆப்ஷன் வந்து பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்குது. ரொம்ப ரிச்சாக இருக்குது டபுள் ஆப்ஷன் மட்டும். மற்றபடி சிங்கிள் ஆப்ஷன் பாருங்க. சும்மா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே இறங்க நேரத்துலேயே இறங்கிக்கிறோம் ஸ்பீடு. பக்கெட்டை ஓப்பன் பண்ணி இது வந்து ரூமை லைட்டாக ஓப்பன் பண்ணோம்னா மண்ணு டபக்கேன்னு குத்திடும். ஜேசிபியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கை ஓப்பன் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு ஷேக் கொடுத்தா மட்டும்தான் மண் தூக்கி போட்டுரும். ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம், ஸ்டிக்கை லைட்டாக தூக்கி மொத்தமாக பட்டை கேட்டுதுங்க ஸ்பீடு. பைப் லைன் வந்துட்டு உடையாமல் ஒரு இடத்துல எடுக்கிற ஒரு வீடியோ வந்துருக்குங்க. பார்க்கலன்னா அடுத்த வீடியோ அது வரும். ஒன்று ஜேசிபி சரௌண்டில் வரும். அப்படி எஸ்பிஎன் ஜேசிபி பிளாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு புது இதில் ஏதோ ஒரு சேனலில் கன்ஃபார்ம். அதில் பார்த்தீங்கன்னா பைப் 5 இருக்குதுங்க. வந்துட்டு உடைக்காமல் மேலே உள்ள வந்து சைடில் உள்ள மண்ணெல்லாம் எடுக்கணும். நல்லா பாற மாட்டேங்குது. ஒரு சைடாக இருந்து எடுத்துட்டு போகிறதுனால தாங்க இந்த பாறையை கரைச்சிட்டு. இதுவே மொத்தமாக போட்டு கொப்பரை தேனை எடுத்துகிட்டு இருந்தோம்னா எடுக்க முடியாது, இது வராது. ஆக்சுவலாக 5 அடி போதுன்னாங்க. ஒரு சில இடத்துல 6 அடி வந்துருக்கு. அது வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு. பாறை கரைச்சோம்னா அப்படியே அப்படியே வண்டி ரொம்ப பக்கத்தில் நிறுத்தி எடுத்தோம்னு இங்கே வராது. அதெல்லாம் பவர் பத்தாது. கொஞ்சம் லாங்கிலிருந்து பவர் கூடுதலாக கிடைக்கும் பக்கெட்டு. அதனால் பாறை லைட்டாக எடுத்துகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். மேலே போனோம்னா பவர் பத்தாது. பார்த்தீங்கன்னா பொருள் வருது.
2 பக்கமும் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வருது. இல்லாட்டி இதெல்லாம் சாமானியமாக வராது. வரப்போகுதுங்க. சாயங்காலத்துக்கு மழை பெய்யுது நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒயிட்டில் வச்சுருக்கேங்க. பயங்கரமான ஒயிட் ஆங்கிள் இருக்கும். அது சரியாக தெரியுதான்னு தெரியல. பக்கெட்டெல்லாம் தூரமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். எனக்கு ரொம்ப மைனஸாக தெரியுறது பார்த்தீங்கன்னா அந்த போஸு தான். இந்த மாதிரி வேலைகள்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மரத்தை பிடுங்கிறதுக்கு போனோம்னு ஏதாவது கிழக்கில ஏதாவது சைடில் தட்டு இழுத்துச்சுன்னா முடிச்சது போஸு செட்டாக வந்துடும். அது மட்டும்தான் எனக்கு இதில் மைனஸாக தெரியுது. அப்புறம் ஃப்ரெண்டு பக்கெட் வந்துட்டு மைனஸாக தெரியுது. இந்த மாதிரி கூட்டி வச்சு கடைசியாக அள்ளி போடும்போது நமக்கு வந்துட்டு பக்கெட்டை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே இருந்தோம்னா வேலைக்கு வேலையாக இருக்குது. டைமுக்கு டைம் ஆகிட்டு இருக்கும். பாட்டிகிட்ட நமக்கும் கெட்டு வரும். ஓகேங்க, ஓரளவுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இனி வண்டியை பின்னாடி நவுத்தி விட்டு எடுத்துக்கலாம். கேபிளுக்கு அந்த பக்கம் தானே போகுது. நேராக போக சொல்லிட்டாப்லைங்க.
இந்த டாடா கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்குது. கிட்டாச்சி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம ஜேசிபியில் வந்துட்டு ஸ்டிக்கை ஒரு மாதிரி லெவல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு இதில் இருக்காது. கிட்டாச்சி டைப்லேயே தான் இதோட ஸ்டிக்கோட கண்ட்ரோல் இல்லை. அது லெவலிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கிட்டாச்சியோட கண்ட்ரோல்லையே தான் இருக்கும். கிட்டாச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணோமோ, எந்த பொசிஷனில் வச்சு லெவல் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஜேடியும் இருக்குது. பெருசாக வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு 2-3 விஷயம் வித்தியாசம் ஒன்று தான் தெரியுது. அதிகமாகலாம் ஒன்றும் தெரியல. ஸ்விங் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வைட் ஆங்கிளில் வந்துட்டு உங்களுக்கு லிவர் தெரிஞ்சதுன்னா ஸ்விங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கற்றுக்குங்க. ஒரு தெளிவான ஒரு வீடியோ வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா புதுசாகவே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஸ்விங் கண்ட்ரோலை பற்றி ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது நம்மளோட அதாவது ஜேசிபி சரவணன் சேனலில். இதான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த சேனலாக அந்த சேனலான்னு தெரியுங்க. அதனால் சேனலோட பேரையும் மென்ஷன் பண்ணிடுறேன். மறக்காமல் ஜேசிபி சரவணனில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எஸ்விஎன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல் எஸ்விஎன் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜேசிபி சரவணனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம ஆக்சுவலாக ராத்திரி பகலாக எடிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வேலை இருந்தாலும் நைட்டு போய் உட்காந்து எடிட் பண்ண உட்காந்தோன்னா விடிய காலம் 2 மணி 3 மணி ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தோம்னாலும் இருக்கிற வேலையெல்லாம் இதுலேயே செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம ஆக்டிங் பண்ணால் கூட ஏதோ ஒரு வருமானம் வரும் வண்டி ஓட்டணும்னா. பட் ஆனால் இந்த யூடியூப்பில் வந்துட்டு வருமானன்றதே சுத்தமாக இல்லை. நம்ம நைட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம், பகலாத்தினாலும் எவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டப்படுறதுக்கு உண்டான பலன் கிடைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நமக்கு என்னென்னா இதனால் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம கஷ்டப்படுறதுக்கு உண்டான ஒரு இது இருந்தால் தானே நமக்கும் நல்லாயிருக்கும். பாக்கெட்டை வந்துட்டு அதாவது வண்டியை பின்னாடி நோத்திக்குவோம். இப்படி நோத்தினா தான் கொஞ்சம் பவர் கிடைக்கும். பவர் கிடைக்கும் போது அந்த பாறை வந்துட்டு வரும். ஒரே ஒரு ஸ்டிக்கை வந்துட்டு ஒரு ஓப்பன் எப்பவும் பாறை வந்ததுன்னா அதுக்கு மேலே உள்ள மண்ணை சுத்தமாக எடுத்துருங்க. ஏன்னா அந்த மண்ணோட வெயிட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாறை வந்துட்டு டைட்டாக இருக்கும். அப்படி டைட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு லூஸ் கிடைக்காது. லூஸ் கிடைக்காதனால பார்த்தீங்கன்னா அதாவது எளிமையாக சொல்லணும்னா மண்ணோட வெயிட்டும் சேர்த்து அதில் இருக்கும். அதனால் அது தெரியாது.
தெரியாது மீன்ஸ் என்ன சொல்கிறது, பாறை வராது, வளர்றேன்னு நினைக்கிறேன். இப்போ தெளிவாக சொல்கிறேங்க. ஒரு பாறை அடியில் மதுரை மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே உள்ள மண்ணை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, அதுக்கப்புறம் கீழே நோண்டுங்க. அப்போ தான் மேலே உள்ள வெயிட்டு சேர்த்து அமுத்திட்டு கிடக்கிற போது பார்த்தீங்கன்னா அது டைட்டாக இருக்கும், வராது. மேலே லூஸ் பண்ணிட்டோம்னா கீழே கொஞ்சம் பாறை இலையே கிடைக்கும், இப்போ வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக இருந்து கொஞ்சம் லோடு கொடுத்து பக்கெட்டை யூஸ் பண்ணுறோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மதுரை மாதிரி இருக்கிறதெல்லாம் கட்டாய் கல்லுக்கெல்லாம் தனித்தனியாக கட்டாயி கொடுக்குறாங்க. எப்பவும் மண் அள்ளும்போது டீத்தை வச்சு இழுக்காதீங்க. சில கல் வந்துட்டு ஹார்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வராது. பக்கெட்டை மடக்கின மாதிரி பாதி ஓப்பனில் பாதி, அதாவது அந்த டோப் லைட் வந்துட்டு மண்ணில் வந்துட்டு கரெக்டாக ஷீட்டிங் ஆகிற மாதிரி இருக்கணும். வெறும் டீத்தை மட்டும் போட்டுக்கிட்டோம்னா வரட்டு மண் வராது. கரும்பாறையாக இருந்தால் சுத்தமாக வராது, இதுதான் லைட்டாக மதுரை மாதிரி இருக்கு, அதனால வருதுங்க. இல்லைன்னா ரொம்ப சிரமம். அஞ்சு அடி எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் வந்துட்டு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஒரு 4-5 பார்ட் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அதே தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கெட்டோட அகலம் நீளம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2.5 அடி வரும். இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கெட் ஆழத்துக்கு எடுத்தோம்னா 5 அடி ஆழம் நமக்கு வந்துடும். அதை கணக்கு வச்சு அந்த பேசஸில் தான் எடுத்து வச்சுருக்கிறப்போ கரெக்டாக 5 அடி வரும். வண்டி பின்னாடி எடுத்துருவோம். ஆக்சுவலாக ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேபிளுக்கு போட்டு கேபிளுக்கு மேலே வந்துட்டு இந்த பைப்பை போட்டு விட்டுருவாங்க. அதாவது அந்த பைப்பை வந்துட்டு 2ஆக வெட்டி வச்சுருக்குறாங்க. வெட்டி வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி போட்டுருவாங்க. பைப் முழுசாக போட மாட்டாங்க, பாதி பைப். ஒரு பைப்பை வந்து 2ஆக வச்சு அப்படியே கீழே கேபிள் போதா, அதுக்கு மேலே வந்துட்டு இப்போ நம்ம எப்படி தொப்பி போடுறோம் அந்த மாதிரி நம்ம மண்டை மேலே தொப்பியா, அதே மாதிரி கேபிள் மேலே இந்த பைப்பு. அவ்வளோதான், பெருசாக வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க.
ஓகேங்க, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. என்ன சொல்கிறது, நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வேறு என்ன, நீ ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், பார்த்து சுதாரணமாக வண்டி விடுங்க. நீ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே பாய், டேக் கேர்.